வணக்கம். நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி. என்கிட்ட கூட கேட்டுருக்காங்க. எப்படின்னா, நாய்கள்னா நீங்க ரொம்ப அலட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்க ரொம்ப போராடுறீங்க. ரொம்ப ஓவரா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி. அ இப்போ அது மாதிரி அத ஒரு நாய் தானே! அத யாராவது அடிச்சுட்டா, அத ஏன் இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க? இந்த மாதிரிலாம். இது சிம்பிளா நம்மளே யோசிச்சு பார்ப்போம். நம்ம மனிதர்கள்லயே பார்க்கும்போது சட்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா, அந்த குழந்தைகளுக்கான சட்டங்கள்னு தனியா இருக்குதுல்ல. ஏன் குழந்தைகள்னா மட்டும்? அதே மாதிரி நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா, ஒரு குழந்தைன்ன உடனே நம்மளுக்கு அதுக்கு ஒரு தனியான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா? அந்த குழந்தைங்க ஏதாவது பண்ணுனாலும் கூட, தப்பு பண்ணுனாலும் தெரியாம தான் செய்றாங்க. அவங்க ஏதாவது நம்மள அடிச்சுட்டாலும், ஏதாவது பண்ணா கூட அவங்க ஏதோ தெரியாம சின்ன குழந்தை அப்படி சொல்றோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான சட்டங்கள் தனி. அத போக்சோங்கிற ஒரு தனி சட்டமே இருக்குது. இல்லையா? ஏன்னா அதுக்கு அந்த குழந்தைகள் நம்மளுடைய பாதுகாப்புல இருக்க வேண்டியவங்க. அந்த குழந்தைகள் ஒன்றும் அறியாதவங்க. அவங்களுக்கு நல்லது, கெட்டது தெரியாது. ஆ தனக்கு நேர்ந்தத சொல்லக்கூட தெரியாது. தனக்கு என்ன நேர்ந்ததுன்னு உணர்ந்துக்க தெரியாது. ஸோ ஆ ஆங்கிலத்துல ரொம்ப பவர்லெஸ்ஸா இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆற்றல் எதுவும் இல்லாம இருக்கிறவங்க. அப்ப அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு தலையாய கடமை. யார் பலவீனமா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு கண்காணிப்பு, ஒரு கவனம் கொடுத்து பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதே மாதிரி தான் நாய்களும். மனுஷனோடவே வளர்ந்திருக்குது. வீட்டு விலங்காக இருந்திருக்குது. எல்லா வகையிலயும் உதவி செஞ்சிருக்குது. மனிதர்களுக்கும், அந்த நாய்களுக்கும் இருக்கிறதான அந்த பிணைப்புங்கிறது பரம்பரையா நம்ம நாட்டுல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது, அந்த நாய்கள் குழந்தைகள் மாதிரி தான். ஒரு வளர்ந்த ஒரு நாயினுடைய ஒரு அறிவாற்றல், அதிகபட்சம் ஒரு 2 வயசு குழந்தையோடத மாதிரி தான் இருக்கும். அப்போ அது என்ன செஞ்சாலுமே அது அறியாம செய்யுது. அல்லது அனிமல்ஸுக்கு விலங்குகளுக்குன்னு ஒரு சில இயல்புகள் இருக்குது. அந்த இயல்போட அது செய்யுது. அதனால அது மேல தவறு சொல்ல முடியாது. இப்போ மனிதன் ஒருவன் தப்பு பண்ணும்போது கொடுக்கிற தண்டனைய, அந்த நாய்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ ஒரு மனிதன் யாரையோ அட்டாக் பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தண்டனை குடுக்கலாம். ஏன்னா, அவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இப்படி பண்ணுனா அவனுக்கு என்ன ஆகும்? வேணுக்குன்னே அவன காயப்படுத்தணும், வேதனை குடுக்கணும்னு அவன் பண்றான். ஆனா, அந்த நாய்கள் அப்படி கிடையாது. ஒண்ணு அது சும்மா தேவையில்லாம கடிக்காது. ஒண்ணு அதுக்கு இப்போ சரியான உணவு இல்ல. அதனால அதுக்கு ஏற்படுகின்ற உடல் பலவீனம், அதனால ஏற்படுகின்ற சிந்தனை குழப்பம், ரொம்ப பயம், மனுஷங்க ரொம்ப தொல்ல பண்றாங்க. அதனால ஏற்படுகின்ற பயம், ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் உட்பட்டிருக்கு. நோய் நொடிகள் வேற. அப்ப அதுக்கு ஏற்படுகின்ற ஒரு சில அனுபவங்கள். ஸோ இதையெல்லாம் வச்சு அது பயந்து ஓடத்தான் பார்க்கும். சொல்லப்போனா பாம்புகள் கூட அப்படிதான். ஏதாவது தனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படி அது உணர்ற பட்சத்துல தான் அந்த மனிதர்கள அது கடிக்க முற்படும். அதே மாதிரி தான் நாய்களுக்கும். ஒரு விஷக்கடி உள்ள ஒரு பாம்பு. விஷம் உள்ள ஒரு பாம்பு. அந்த பாம்ப பாம்பு ஒருத்தர ஒரு இடத்துல கடிச்சிருச்சு. அவ்வளதான். அது எங்கேயோ பதுங்கி இருக்குதுன்னா, நம்ம அது உரிய ஆள்கள்ட்ட சொல்லி அத பிடிச்சுட்டு தான் போக சொல்லணும். அத கொல்லுவதற்கு உரிமை கிடையாது. சட்டப்படி அது தவறு. அப்படி ஒரு கொல்லக்கூடிய பாம்பையே அது கடிக்கும்போது, பதிலுக்கு நம்ம அடிச்சு கொல்லக்கூடாதுன்னு இருக்கும்போது, நாய்கள் நம்மளுடைய செல்ல குழந்தைங்க. அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. செல்ல பிராணிகள் மட்டும் இல்ல, பல விதத்திலயும் மனிதர்களுக்கு உதவி வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நாய்கள் ஒரு கடிச்சிருச்சுது எப்பவாவது. அது நெறைய சொல்லப்போனா அது கடிக்கிறதுன்னு சொன்னா நெறைய கடிக்கணும். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு 10,000 மடங்கு கடிகள் ஆகணும். ஆனா, அது ரொம்ப பார்த்து, ரொம்ப பொறுத்து போயி, ரொம்ப முடியாத பட்சத்துல தான் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நோய் நொடிகளோ அந்த மாதிரி. அப்படிதான் அது கடிக்குது. இல்லையா? நம்ம பார்த்த மாரி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, நாய்கள் கடிக்கிறத ஏதோ பெரிய ஒரு அது தெரிஞ்சே ஒரு கொலை செய்துருச்சுங்கிற அளவுக்கு அத பெருசாக்கி, பாருங்க பாருங்கன்னு. ஆனா அதுக்கு முந்தி அதுக்கு நெறைய அப்யூசஸ் நடந்திருக்கும். அதையெல்லாம் மறைச்சிட்டு, இங்க பாருங்க நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சுன்ட்டு அந்த ஊடகங்கள் அத ரொம்ப ரொம்ப கேவலமா அத எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாய்னாலே குழந்தைங்க இயல்பா ஏன்னா அந்த குழந்தை பருவத்தெல்லாம் கடந்து வந்தவங்க தான் நம்ம. அப்ப நாய்கள்னா குழந்தைங்க இயல்பா போய் விளையாடுறதும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்குறதும், இதுதான் நடந்துட்டு இருந்த அந்த சமூகத்துல நாய்ன்னு சொன்னா உடனே பயந்து ஓடுறதும், அல்லது கல்ல தூக்கி எறியறதும், அல்லது வேணும்னே நாய்ங்கிறது கேவலமான ஒரு பிறவி. மிதிப்போம். அத ஒரு குச்சிய வச்சு அடிப்போம். ஒரு நெறைய அ வீடியோக்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். இந்த குழந்தைங்க உதைச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நாய்கள் இன்னமும் ஒரு புரிதல்ல குழந்தைங்க தானேன்னு அப்படியே படுத்திருக்கு. ரொம்ப வலிக்கிற பட்சத்துல எந்திரிச்சு வேற ஒரு இடத்துக்கு போய் படுத்துக்குது. ஒரு குழந்தை அது அது போக, போக குழந்தை பின்னாலேயே போய் அத அட்டாக் பண்ணுது. அந்த நாய் கடைசியில ஒரு பக்கமா ஒதுங்கியே போயிருச்சு. ஸோ இப்படி ஒரு கேவலமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஜெனரேஷனையே உருவாக்கிட்டு இருக்கிறோமோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்குது. மீண்டும் அந்த நாய்கள் கண்டிப்பா. அது நம்ம மனிதர்களுடைய
கவனக்குறைவாலையும் அவங்களுடைய பொறுப்பின்மையாலையும் நிறைய பெருகிருச்சு. ஸோ அது நாய்கள் மேல தப்பு கிடையாது. அரசாங்கம்னா யாரு? நம்ம தான் இல்லையா? ஸோ அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து அந்த கருத்தடை பண்ணி அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கணும். அவங்க அதை செய்யல. அதனால பெருகிருச்சு. அது நாய்களுடைய தப்பு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அத சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த நாய்களுக்கு முதல்ல கருத்தடை பண்ணணும். அதனுடைய பிறப்பு விகிதத்த நம்ம கட்டுப்படுத்தணும். அ அது குட்டிகள தத்து குடுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கத்துல நாய்கள்ங்கிறது எப்படிப்பட்ட விலங்கு? அதை நம்ம ஏன் நேசிக்கணும்? நம்ம எல்லாரும் நேசிக்கணும். அத பாதுகாக்கணும். அது நம்மளுடைய கடமை. இதையும் நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டியிருக்குது. இத குழந்தை பருவத்திலிருந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். இப்போ குழந்தைகளுக்கான அந்த அங்கன்வாடிகள் எல்லாம் இருக்கிற அந்த பாடத்திட்டத்திலயும் இதையும் சேர்த்துக்கிறாங்க. அதற்கான ஒரு முயற்சிகள்லயும் நம்ம இறங்கி இருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அந்த பாடத்திட்டத்துல அதையும் சேர்த்து ஒரு ஆடியோ விஷுவல் மூலமா குடுக்கிறது, கதைகள் சொல்றது மூலமா, அந்த ஒரு பாச பிணைப்பு, அந்த நாய்கள பத்தின ஒரு புரிந்து கொள்ளுதல உண்டு பண்ணி விடுறது. இதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் மாதிரி பார்க்கறதுனால தான், வீடற்ற நாய்களுடைய நலம் பேணுகின்ற எங்கள மாதிரி ஆளுங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா ரொம்ப வெகுண்டு எழுந்து வர்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா, உங்க குழந்தைங்களுக்கு எதுவும் அப்படி நடந்துச்சுன்னா, நீங்க வெகுண்டு எழுது அது இயல்பு தானே! அது இயல்பு இல்லன்னு சொன்னா அவன் மனிதனே இல்ல. ஸோ ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய குழந்தைக்கு வெகுண்டு எழுற மாதிரி, தன்னுடைய வீட்டுல செல்ல குழந்தையாக இருந்த ஒரு காலத்துல முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு, இப்போ இல்ல. ஆனா என்ன இருந்தாலும் அந்த ஜீன்ல அந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. மனிதன் கிட்ட அதுங்க ரொம்ப அன்பா தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த செல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது நேரும் போதும் வெகுண்டு எழுதுறது இயல்பான ஒரு மனித தன்மை தான். அது இல்லாதவங்க தான் அந்த மனித தன்மையில குறைவுபடுறாங்களே ஒழிய, அது இருக்கிறவங்க உண்மையான மனிதர்கள். அத சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். நன்றி.